ஜாதியால் ரெண்டு பட்ட ஊர்களை பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். இங்கே சாமியால் ஒரு ஊரே ரெண்டு பட்டு கிடக்கு. இந்த கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கதை இதோ. மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கிராமம் தான் காயக்கம்மாப்பட்டி. அந்த மலை மேலே வருஷத்தில் ஒரு தடவை மயில் ஓசையை எழுப்போம். அதுவே அந்த ஊர் மக்களுக்கு சாமி காட்சி தருவது போல. அன்னையிலிருந்து 48 நாள் ஊருக்குள்ள திருவிழாவாக இருக்கும். அந்த 48வது நாளில் மலையோட உச்சியில் சாமி ஒளியாக காட்சி தருவார். இதுதான் அந்த ஊர் மக்களுடைய நம்பிக்கை. ஒரு நாள் அந்த மலை உச்சியில் இருக்கக்கூடிய கல்லானது கீழே விழுந்து ரெண்டா பிளந்து கிடக்கு. ஒரு கல் பெருசாகவும் ஒரு கல் சின்னதாகவும் இருக்கு. அந்த மலையை சாமியாக நம்பிட்டு இருந்தவங்க அந்த கல்லையும் சாமியாக நம்புறாங்க. எந்த பக்கம் பெரிய கல் இருந்ததோ அவங்க இது எங்களுடைய சாமி அப்படின்னு பிரியிறாங்க. சின்ன கல் இருந்த பக்கம் இது எங்களுடைய சாமின்னு பிரியிறாங்க. இது வரைக்கும் ஓகே. சின்ன கல்லாக இருக்கக்கூடிய சாமியை கும்பிட்ற நீங்கள்லாம் எங்களுக்கு கீழேவங்க, பெரிய கல் இருக்கக்கூடிய சாமியை கும்பிட்ற நாங்கள் உங்களை விட உயர்ந்தவங்கன்ட்டு இந்த ஊருக்குள்ளார பஞ்சாயத்து ஆரம்பிக்குது. இது ஒரு தலைக்கட்டு ரெண்டு தலைக்கட்டுன்னு போய்கிட்டே இருக்க, எப்படியோ ஒன்று இந்த கிராமத்தை ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு அரசு அதிகாரிகள் முதற்கொண்டு கலெக்டர் வரைக்கும் போராடுறாங்க. இந்த ஊரை நெருப்புலையே வச்சிருக்கணும் அப்படின்னு உள்ளூர் எம்எல்ஏ ஆசைப்படுறாப்புல. ஆனால் அந்த ஊருக்குள்ளே இருக்கிற மக்களும் அப்பப்போ தங்களுக்குள்ள சீண்டிக்கிற வேலையும் நடக்கு. அதில் கை போகிறது கால் போகிறதுன்ட்டு ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் நடந்துக்கிட்டே இருக்கும். காளிவெங்கட் எப்பயுமே சரக்கை போட்டுக்கிட்டு இந்த ஊரை நான் ஒன்று சேர்த்தே ஆவண்டா, நான் சாகிறதுக்குள்ளே இது நடக்குண்டா அப்படின்ட்டு ஒவ்வொரு இரவும் ஆடு மாடு கிட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய கேரக்டர். போத தலைக்கேறி குப்புற உழுவுறப்ப உப்பு மூட்டை தூக்கிட்டு போய் அவரோட வீட்டில் இறக்கி விடுறவர் தான் நண்பரான அர்ஜுன் தாஸ். காளிவெங்கட்டுடைய தங்கச்சியும் அர்ஜுன் தாஸும் காதலிச்சிட்டு இருக்காங்க. ஒரு நாள் காளிவெங்கட் போதைங்கிறது தலைக்கு மேலே ஏறி எப்பயும் போல அர்ஜுன் தாஸ் உட்கார வச்ச பிறகு உள்ளூர் வைத்தியச்சியான பாட்டியம்மா வந்து கையை தொட்டு பார்த்து இவன் செத்து போயிட்டான், ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உடம்புல இருக்கக்கூடிய வாயுவானது வெளியேறிக்கிட்டே இருக்கு. அர்ஜுன் தாஸ் காளி இன்னும் சாகலை, அவன் உயிரோடு தான் இருக்கான் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஊர் தலைவரான சிங்கம்புலி என்னங்கிறாரு, அவன் செத்துட்டான், அவனுக்கு என்ன வேலை பண்ணுமோ அந்த வேலையெல்லாம் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஊருக்கு நடுவில் கொண்டுட்டு வந்து காளிவெங்கட்டை உட்கார வைக்க ஒரு பிணத்துக்கு என்னென்ன முறைப்படி செய்யணுமோ அதெல்லாம் ஆரம்பிக்குது. ஊர் பூசாரி அருகம்புல் மாலை இடுறப்ப மிகப்பெரிய மேஜிக் நடக்குது. பூசாரி சாமி தான் சொன்ன பிறகு அங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் காளிவெங்கட் நிஜமாலுமே சாமி தான் அப்படின்னு பார்க்குற ஆடியன்ஸ் கூட நம்பிடுவாங்க. ஆனால் அந்த ஊர் மக்கள் ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறாங்க. இதன் பிறகு என்ன நடக்கு அப்படிங்கிறதான் படம். காளிவெங்கட் புதுப்பட இயக்குநர்களாகட்டும் இல்லை எக்ஸ்பிரிமெண்டல் பண்ணக்கூடிய கேரக்டர்களாகட்டும் அது எல்லாத்தையுமே ஓகே அப்படின்னு இறங்கி பண்ணக்கூடிய கேரக்டர் தான் காளிவெங்கட். இந்த படத்துலையும் செத்த மாதிரியே ஆள் நீ நடிக்கணும்யா அப்படிங்க அதை சவாலாக எடுத்துக்கிட்டு சிறப்பாக பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அர்ஜுன் தாஸ் ஏய்னு கூப்பிட்டாலே 8 மைல் தூரத்துக்கு கேட்கும் அவரோட குரல். இந்த படத்தில் அடக்கமாக வாசிச்சிருக்காப்புல. வாய்ஸ் ஆகட்டும், கேரக்டர் ஆகட்டும், அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் எல்லாமே சட்டிலான முறையிலேயே போகும். காளிவெங்கட் ஒரு இடத்துல நீ கத்துனாலே காது கிழிஞ்சிரும், நீ ஏன்டா இவ்வளோ சைலண்டாக இருக்க அப்படிங்க, இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். சிவாத்மிகா, நாசர், பாலசரவணன், சிங்கம்புலி, அபிராமி அப்படின்னு அவங்கவுங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தில் சிறப்பாகவே இருக்குது. குறிப்பாக இந்த நைட்டில் நடக்கக்கூடிய சின்ன பையன் அவன் ஆப்போசிட்டில் சிங்கம்புலி உட்காந்துருக்கக்கூடிய சேரில் போய் கால் மேலே கால் போட்டு உட்காடுறதும், அவனை அதுக்கு பழி வாங்கிறதுக்காக அந்த ஒரு சின்ன பசங்க வந்து என்ன நடக்கு அப்படின்னு விரட்டி விரட்டி ஓடி போய் வேடிக்கை பார்க்குறதுங்கிறது இந்த சின்ன பசங்களுக்கு அந்த வயசில் வன்மத்தை விளைக்கிறதுங்கிறது அவங்க ஊர் மக்கள் அப்படிங்கிறது ஒரு பிரதிபலிப்பாக தெரிய வரும். டைரக்டர் விஷால் வெங்கட் சாமிங்கிறது உருவத்தில் மட்டும் கிடையாது, உங்களுக்குள்ளரையும் இருக்குப்பா, அதை கொஞ்சம் தேடுங்கன்னு சொல்லியிருக்காப்புல இந்த படத்தில். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காளிவெங்கட்டோட அந்த டெத் சீன் வரதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டதே படம் ஸ்லோவாக போகுதோ அப்படிங்கிற ஒரு மூடு ஒன்று கிரியேட் ஆகும். ஆனால் அது வந்ததுக்கப்புறம் அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயந்தான் இந்த படத்தை நிற்க வைக்கிது. ஸோ இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்குது பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.